Hello friends, welcome to Bounce Yummy Food. இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பட்டர் இல்லைனா கீல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம ஊற விட்டுறலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பொட்டுக்கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண கடலை மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பழுத்த தக்காளி விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பான தக்காளியாக இருந்தால் பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாகிட போகுது. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் நம்மளுடைய தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பான்ஸ் யம்மி ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.